அன்பான மலையக உறவுகளே, இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் செய்து கொள்ளுங்க. இந்த லெட்டர் ஒன்று பின்னுக்கு இணைச்சிருக்கிறேன். இந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த காலங்கள்ல சமூக வலைதளங்கள்ல இருந்து சமூக நல அமைப்புகள் 20 அமைப்புகள் சேர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களிடம் மலையக மக்களை தரங்குறவா சமூக வலைதளங்கள்லயும் சரி நேரடியாகவோ துச்சமான வார்த்தைகளாலும் ஏளனம் செய்தும் கேலி சித்திரமாகவும் எங்களை வடிவமைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த தோட்டக்காட்டான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நிராகரிக்கணும், இந்த சோத்துக்குள்ள அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களிடம் கையளிக்கப்பட்ட ஒரு மனுவின் பிரதிதான் இது. மக்களே, தற்போதைய சூழ்நிலையில சமூக வலைத்தளங்கள்ல ஒரு சோத்துக்குள்ள ஒரு குடிகார சமுதாயமா காட்டப்படுது, ஒரு சோத்துக்குள்ளன்னு காட்டப்படுது, இன்னொன்னு நம்மளோட ஏழ்மை நிலைய வேற ஒரு கோணத்துல சித்தரிச்சு காட்டப்பட்டுகின்ற இந்த வேலையில இந்த லெட்டர் உங்களுக்கு பெரும்பாலும் உதவியா இருக்கும். யாராவது உங்களுக்கு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இலங்கை போலீஸ் வெளிநாட்டில் வாழுகின்ற மலையக சொந்தங்களுக்கு கோல் அடிச்சு கேட்டா இந்த லெட்டரை அனுப்புங்க, நாங்க கேட்கறதுக்கு தான் இருக்கிறோம், நாங்க 11 லட்சம் ரூபாய் செலவழிச்சு இந்த ப்ரொஜெக்டை நாங்க செஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு இந்த மனுவையும் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சாதாரண போலீஸ்காரங்களுக்கு அனுப்புவீங்களா இருந்தா உங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி யாரு துச்சமா பேசுறாங்களோ அவங்களோட வீடியோவை சேர்த்து வச்சுக்கிங்க, அவங்களோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க, அவங்களோட வாய்ஸ் கட் எடுத்துக்கிட்டு டெல் ஐஜிபியினூடாக மனித உரிமையினூடாக அல்லது அருகில் இருக்கின்ற போலீஸ் ஊடாக போயிட்டு இதை முறைப்பாடு செய்யலாம். இது உடனடியா விசாரணைக்கு வந்துடும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு தவணை 2 தவணையில நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வீடியோ பதிவேற்றம் செய்தவர் உடனடியா மன்னிப்பு கேட்காத பட்சம் அவருக்கான நஷ்ட ஈடு தொகையையும் வாங்கலாம். இதை செஞ்சிருக்கிறாங்க 20 சமூக நல அமைப்புகள் ஒண்ணு சேர்ந்து மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி செஞ்ச வேலை தான் இந்த லெட்டர். இந்த லெட்டர் என்ற பிரதி இந்த எழுதி இருக்கு, நீங்களே வேணா பார்த்துக்கொள்ளுங்க. இதை கையில வச்சுக்கிட்டு எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அது உங்களுக்கு தான் சாதகமா அமையும். மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை செஞ்சு முடிச்சுட்டா அந்த வேலை முடியுது. ஆனா அதை செய்யாம இவ்வளவு நாள் இந்த மலையகத்தை சோறு இல்ல அப்படின்னு சொல்லி வீடியோ தொடர்ந்து போய்கிட்டு இருக்குதானே. இந்த பிரச்சனைய வேற கோணத்துல போகும்போது யார் பதில் சொல்லணுமோ அவ்வளவு பேரும் போலீஸ்ல வச்சு சொல்லி அங்க வச்சு பொதுவான ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்டுதான் இந்த பிரச்சனையை முடிப்பாங்களா இருக்கும். யாரும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த லெட்டர் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு இந்த லெட்டர்ல. இந்த லெட்டரை யார் கொண்டு போய் கொடுத்தாவோ, யார் தயாரிச்சாவோ, இந்த லெட்டருக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்குன்னு எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாவோ அவ்வளவு பேர் தான் மறுபடியும் இந்த விஷயத்த செஞ்சு போட்டாங்க, தவறான ஒரு வேலையை. யாரு செஞ்சாலும் குற்றமா தான் கணிக்கப்படும் சமூக வலைதளங்கள் மத்தியில. அதனால இந்த லெட்டரை காட்டுறேன். இந்த லெட்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு, இந்த கீழே பாத்தீங்க நீ இந்த மலையக மக்களை என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எழுதப்பட்டிருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. ஆகவே இந்த லெட்டர் தேவை அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கான வேலைகளை செய்யுங்க. யாருக்கும் பயப்படாதீங்க. ஒரு சமூக வலைத்தளங்கள்ல யாராவது உங்களை கேவலமா பேசுறாங்களான்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். அவங்களோட தகவல்களை எடுத்து வச்சுக்கிங்க, அவங்களோட ஐடி எடுத்து வச்சுக்கிங்க, கம்ப்ளைண்ட் செய்யுங்க, உங்களுக்கு சாதகமா இந்த விஷயம் அமையும். மன்னிப்பு கேட்க வேண்டியது அவங்களோட தேவை, அதை செஞ்சா போதும். 20 மலையக சமூக நல அமைப்புகள், பெரிய சமூக அமைப்பின் தலைவர் இந்த வேலையை செய்யலாம். 20 சமூக நல ஒற்றுமை குழாம், மலையக ஒற்றுமை குழாமுக்கு யார் தலைவரா இருந்தாரோ அவர் அந்த வேலையை செய்யலாம். அதுக்கான அதிகாரம் இருக்கு. இது காசு கட்டணம்லாம் எதுவுமே இல்லை. இது சிவில் வழக்கா தான் பதிவு செய்யப்படும். இப்ப இது ஃப்ரீயா செஞ்சுக்கலாம் அந்த வேலையை. சும்மா மொபைல் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வேலையை பார்க்க வேண்டியது. அது மிகப்பெரிய வெற்றியை தரும் உங்களுக்கு. இதை ட்ரை பண்ணுங்க. நன்றி. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் செய்து கொடுங்க.